ஹே குட்டீஸ், திருக்குறள் கற்றுக்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவ நற்று. இதோட பொருள் என்னென்னா, நம்ம பேசுகிறதுக்கு நிறைய ஸ்வீட்டான வேர்ட்ஸ் இருந்தோம். நம்ம ஹார்ஷான வேர்ட்ஸ் பேசுகிறது எப்படின்னா, நமக்கு கண்ணு முன்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும்போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கசப்பான ஒரு காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரியாம். இப்போ இதுக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சான். அந்த ஸ்கூலில் ஒரு ட்வின்ஸ் படித்தாங்களாம். அவங்க பேர் ராஜு, அந்த குட்டி பொண்ணு பேர் தேஜு. இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்களாம். ராஜு எப்பவுமே ரொம்ப கைண்டாக இருப்பானா, எல்லார்கிட்டேயும் ஸ்வீட்டாக பேசுவானா, எல்லார்கிட்டேயும் ஜாலியாக ஃப்ரெண்டாக இருப்பானா. ஆனால் தேஜு எல்லாத்துக்கும் கோவப்படுவாளாம், யார்கிட்டேயுமே சிரிச்சே பேச மாட்டாளாம், சிடுன்னு இருப்பாளாம். அதனால் தேஜுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சா, அவங்க கிளாஸ் டீச்சர் நம்ம கிளாஸுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு லீடர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ராஜு தேஜு 2 பேருமே கை தூக்குனாங்களாம். அவங்க மேம் பார்த்தாங்களாம். ஓகே, 2 பேரும் கை தூக்குறீங்க, நம்ம ஓட் பண்ணி போயிடலாம். இப்போது ராஜு லீடராக இருக்கிறதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கிளாஸில் எல்லாருமே கை தூக்குனாங்களாம். ஓகே, இப்போ தேஜுக்கு யார் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் யாருமே தூக்கவே இல்லையாம். அவங்க டீச்சரே எல்லார்கிட்டையும் கேட்டாங்களாம், இப்போ எதுக்கு எல்லாருமே தேஜுக்கு தூக்கலை, எல்லாருமே ராஜுக்கே ஓட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்ன சொன்னாங்களா, மிஸ் நம்ம எதுக்கு லீடர் சூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தானே மிஸ் லீடர் சூஸ் பண்ணுறோம். அதனால ராஜு தான் அதுக்கு கரெக்டாக இருப்பான். அவன் எங்கள் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருப்பான், எங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவான், எப்போவுமே ஹாப்பியாக இருப்பான். ஆனால் தேஜு எங்ககிட்ட பேசக்கூட மாட்டா, நாங்களே போய் பேசினா கூட அவள் சிடுன்னு இருப்பாள். அதனால் தேஜு கிட்ட நாங்களாம் பேசுகிறதில்ல மிஸ், அவெல்லாம் லீடராக இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டதும் தேஜுக்கு ரொம்ப சேடாகிடுச்சான். அதனால் அவள் அமைதியாக அவள் பிளேஸில் உட்காந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்களாம். போனதும் அப்போயும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தாலாம் தேஜு, நம்மளை யாருக்குமே பிடிக்கலையே அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் அவங்க ஸ்கூலில் ஆனுவல் டே நடந்துச்சான். ஆனுவல் டே அப்போது திடீர்னு அவங்க மிஸ் மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம். இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் புதுசாக ஒரு அவார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அவார்ட்னா, கைண்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு அவார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் த அவார்ட் கோஸ் டு ராஜு அப்படின்னு சொன்னாங்களாம். கேட்டதும் ராஜுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். அவன் உடனே ஸ்டேஜுக்கு போய் அவார்டு வாங்கிக்கிட்டானா. அவன் தங்கச்சி தேஜு அவள் தான் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணி மாறிட்டால, அதனால அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கு அவார்டு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். அவன் அவார்டு வாங்கிட்டு ஸ்டேஜ்லேருந்து வந்ததும் தேஜு ஓடி போய் அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டாலாம். நீ அவார்டு வாங்கினதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ணா, இதே மாதிரி நானும் ஸ்வீட்டாக கைண்டாக நடந்துட்டு உங்களை மாதிரியே நானும் அவார்டு வாங்குவேன். இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொன்னாலாம். ராஜுவும் அச்சோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம எப்போவுமே எல்லார்கிட்டையுமே கைண்டாக ஸ்வீட்டாக நடந்துட்டா நம்மக்கிட்டையும் எல்லாரும் அப்படியே நடந்துப்பாங்க, அதனால நீயும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னாங்களா. அதுலேருந்து ராஜுவும் தேஜுவும் சமத்துக்கிட்டீங்களா எல்லார்கிட்டையும் ரொம்ப கைண்டாக நடந்துப்பாங்களாம். யாருக்காவது எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்களாம், எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்களாம். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருந்தாங்களாம். ஸோ குட்டீஸ், இனிமேல் நீங்களும் யார்கிட்டையும் கோவப்படாமல் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசி நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கணும். ஓகே, இன்னொரு திருக்குறள்